டித்வா புயல் எப்படிப்பட்ட கோரத்தாண்டவத்தை ஆடிச்சு, அதனால் இலங்கை உள்ளிட்ட நாடுகள் எப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். நம்ம அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வந்த பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெரிய அளவு பாதிப்புக்கு ஏற்படாமல் தமிழ்நாட்டை காப்பாற்றியிருக்கிறோம். எப்போவோ ஒரு வாட்டி புயல் வெள்ளங்களை எதிர்கொண்ட காலத்தெல்லாம் நாம் கடந்து விட்டோம். அதை உணர்ந்து தான் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பேரிடருக்கேற்ற தடுப்பு மற்றும் தகவமைப்பு உட்கட்டமைப்புகளை தொடங்கிட்டோம். காலநிலை மாற்ற ஆட்சி மன்ற குழு, பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம், நம்ம அட்வான்ஸாக நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இதனால் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற நிலையில் தமிழ்நாடு இருக்குது. கடந்த கூட்டத்தில் கூட மதிப்புக்குரிய உறுப்பினர்கள் பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியிருந்தீங்க. அதை அடிப்படையாக வச்சு கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காலநிலை கல்வி அறிவு முன்னெடுப்பு குறித்து அறிவிப்பை வெளியிட்டோம். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் திறமைமிகு 4000 பள்ளி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மிக விரைவில் காலநிலை கல்வி அறிவு குறித்த பயிற்சிகள் வழங்கப்பட இருக்குது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆண்டுக்கு 2 முறை மாவட்ட காலநிலை மாற்ற இயக்கம் மூலமாக நடத்தப்படும் ஒரு நாள் கோடைக்கால மற்றும் குளிர்கால சிறப்பு முகாம்களை 2 நாள் முகாம்களாக பள்ளி கல்வித்துறை மூலமாக நடத்த ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். மேலும் கூல் ரூஃபிங் திட்டத்தை தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் 2025-26ஆம் ஆண்டுக்கான செயல் திட்டத்தில் சேர்த்துருக்கிறோம். அம்பத்தூரில் இருக்க பெருந்தலைவர் காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வகுப்பறைகளில் கூல் ரூஃபிங் எனப்படுகிற அதிக வெப்ப பிரதிபலிப்பு மிக்க வெள்ளை பூச்சுக்கள் பூசப்பட்டிருக்கு. இதன் மூலமாக வகுப்பறைகளில் வெப்ப அளவினை கணக்கிடக்கூடிய சென்சார்கள் வச்சு கண்காணித்ததில் அறை வெப்பநிலை 1.5 டிகிரி முதல் 3 டிகிரி வரை குறைஞ்சிருக்கு.